Hi friends, வெல்கம் டு விஸ்மியா குடல். இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் விலாக் தான். ஸோ கிட்ஸுக்கு வந்து ஸ்கூல் இருக்குது அப்படின்னாக்கா நமக்கே ஸ்கூல் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா டைமே பற்ற மாட்டேங்குது. எக்ஸ்ட்ரா கரிக்குலம் கிளாஸஸ் போகிறதுலேருந்து திரும்ப வந்து அவங்கள படிக்கிறதுக்கு உட்கார வைக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு 2 hours அவங்க படிக்கணும்னு நினச்சோன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 hour வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பிளேயிங்லேயே தான் இருக்காங்க. ஸோ எப்படி ஃபார்முக்கு கொண்டு வரீங்க, எப்படி அந்த ஓன் இன்ட்ரெஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஐடியாஸ் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் யூஸ் ஆகும், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். இப்போ இண்டோர் பிளான்ட்ஸில் வந்து எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஸ்னேக் பிளான்ட் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த குட்டி பிளான்ட்டே வந்து பார்த்திங்கன்னா 200 rupees சொன்னாங்க. இந்த பிளான்டர் வந்து 250 300 அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. 300 அப்படின்னு சொன்னப்போ எனக்கு கொஞ்சம் இது காஸ்ட்லி மாதிரி இருந்தது. பட் இது எங்கே சென்னையில் வந்து இந்த மாதிரி செராமிக் பிளான்டர்ஸ்லாம் எங்கே கிடைக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெரிஞ்சது ஐடியா இருக்குது அப்படின்னாக்க எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் நியர்பையில் வாங்கினேன். இந்த பேட்ரி என்கிட்ட கேட்டிருந்தீங்க, எதுக்கு கேஸ் லைட் யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட கேஸ் ஸ்டவ் வந்து ஆட்டோமேட்டிக் தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதோட இது சார்ஜ் வந்து அது போயிடுச்சு, பேட்ரி வந்து மாற்றணும், அதனால் அதை கழட்டி வச்சுருந்தேன். இவ்வளோ பெரிய பேட்ரி தான் உள்ளே இருக்கும். கேட்டவங்களுக்காக வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கிளைமேட் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுனால நல்லா சுட சுட பாஸ்தா மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அதில் உப்பும் எண்ணெயும் போட்டுடுறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பாஸ்தாவை வந்து போட்டு பாஸ்தா வெந்ததுக்கப்புறமா தண்ணியில் அலசி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நல்ல உதிரி உதிரியாக இருக்கும். அதனால் அதை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி இது வேகிற டயத்துக்குள்ளே நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். நான் வந்து ஒரு விலாகில் வந்து ஒரு 3 இயரிங் போட்டிருந்தேன். அப்போ வந்து எங்கே வாங்கினீங்க, அது கோல்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் போட்டிருந்தேன் மெயின் இயரிங் மட்டும்தான் கோல்டு. அந்த 2nd and 3rd வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து தான் எடுத்து போட்டேன். இது நான் அமேசானில் 350 or 450 அந்த ரேஞ்சுக்கு வந்து வாங்கினேன். வேணும்னாக்கா உங்களுக்கு நான் லிங்க்கு கொடுக்குறேன். இதில் ஒரு 25 இயரிங்ஸ் வந்து இருக்கும். அது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு மெயின் இயரிங்கு, அதுக்கப்புறமா 1 செகண்டுக்கு 1 தேர்டுக்கு அப்படி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரே ஒரு சைடுக்கு அதுதான் குத்திருக்கீங்க அப்படின்னாக்கா ஒன்றே கூட வந்து போட்டுக்கலாம். பட் நான் 2 குத்தி இருக்கிறதுனால அடுக்கடுக்காக போட்டுப்பேன். அது நல்லாயிருக்கும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடு இதோட ஸ்க்ரூஸ் வந்து நல்ல பெருசாக இருக்கும். அதனால் பின்னாடியிலேருந்து பார்க்குறப்ப மட்டும் ஒரு மாதிரி தெரியும். அந்த பர்ஃபெக்ட் லுக் வந்து கிடைக்காது நமக்கு. அந்த கோல்டு போடுறப்போ ஒரு மாதிரி காதோடு அமுங்கின மாதிரி இருக்கும்ல, அந்த லுக் மட்டும் நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி ஒரு நைட்டி வந்து ஒரு vlogல போட்டிருந்தேன். இது முன்னாடியே வாங்கின நைட்டி தான். ஒரு 1 month இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது நல்லா இருக்குது. நான் ஒரு 350 or 400 அந்த ரேஞ்சுக்கு வந்து வாங்கினேன். ப்ராடக்ட் எல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் அந்த பெயிண்ட் மாதிரி ஏதோ பிரிண்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க போல். ஒரு 2-3 தடவை நான் வாஷ் பண்ணிவிட்டு போடுறப்ப அந்த ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருந்தது. அது எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருந்தது. நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் நாள் போட்ட உடனேயே வாஷ் பண்ணிவிட்டு தான் போட்டேன். இருந்தாலும் வந்து கழட்டிட்டு ஒரு 4-5 வாஷ் திரும்ப மிஷினில் சும்மாவே போட்டேன். அதுக்கப்புறமா போடவே அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. ஓகே, 350 400க்கு ஓகே, நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பரும் இல்லை, ரொம்ப புவரும் கிடையாது. ஓகே, போட்டுக்கலாம், டெய்லி யூஸ்க்கு வந்து போடலாம். அதுக்கு அடுத்தது நேத்தி விலாகில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா நான் என்னோடய அண்டர் ஸ்டேர் கேஸை வந்து ஸ்டெடி ஏரியா மாதிரி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஈவினிங்கில் இப்படி தான் இருக்கும். ஏன்னா இங்கே தான் உட்காந்து படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் காமாகவும் இருக்கும், டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஈவினிங்கில் யாராவது கூப்பிட்டாலும் சரி, நம்ம இறங்கி வரணும், பால் வாங்க இறங்கி வரணும் இல்லாமல் எல்லாத்தையுமே இங்கேயே வந்து முடிச்சுப்போம். இந்த லைட்டிங் வந்து போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் பகலில் அந்த வீடியோ ஷூட் பண்ணியிருந்தனால அப்போ லைட் வந்து போட முடியல. ஜஸ்ட் இப்போ வந்து அந்த ஸ்டேர் கேஸ் லைட் வந்து போட்டிருக்கேன். ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறமா இப்போ தான் வந்து கார் பார்க்கிங் நல்லா க்ளீன் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் என்னால் விலாக் ஷூட் பண்ண முடியல. ஏன்னா எல்லாத்தையுமே நான் ஷூட் பண்ணணும் அப்படின்னாக்கா ப்ராப்பராக வேலையை வந்து பார்க்க முடியல. இந்த செம்பருத்தி நிஜமாகவே சொல்கிறேன், ஒரு 3 மாதமாக அவ்வளோ டஸ்ட்டில் ப்ராப்பராக தண்ணியெல்லாம் ஊற்றாமல் இருந்துமே இப்போ மழை துளி பட்டு தானாக துளிர்த்து இருந்தது. அது வாளியில் தான் வச்சுருந்தேன். அதை இப்போ இந்த இடத்துல மண்ணெல்லாம் கொஞ்சம் அந்த கோகோ பிட் எல்லாமே வந்து போட்டு வச்சுருக்கேன். ஒவ்வொரு செடியாக வந்து வைக்கணும். அதே மாதிரி தான் இந்த பிரண்டையும் எனக்கு கையில் ஃப்ராக்சர் ஆகிருந்ததுனால நான் கண்டிப்பாக பிரண்டை எடுத்துப்பேன் அடிக்கடி. இந்த முருங்கை வந்து ஒரு 4 மாதம் 5 மாதமாக மாடியில் ஒரு தொட்டியில் வச்சுருந்தேன். அதையும் இப்போ இங்கே வந்து மாற்றிட்டேன். ஏன்னா நம்ம வீட்டில் அந்த இன்டீரியர் ஒர்க்கு டஸ்ட் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில செடியெல்லாம் வைக்க வேண்டியது இருக்குது. பாஸ்தா வந்து நல்லா வெந்துடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பாஸ்தா மாதிரி பண்ணலை. குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் நான் கொஞ்சோண்டு எண்ணெய் வந்து ஊற்றிட்டு நல்ல பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணது, வேறு எதுவும் போட வேண்டாம், பூண்டை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி அது ரெண்டுத்தையும் நல்லா மை மாதிரி வதக்கிடணும். நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள், அந்த மாதிரி
ஏன்னா இதில் சோயா சாஸ் போடல, டொமேட்டோ கெச்சப் போடலை, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா சில்லி சாஸ் எதுவுமே போடலை. ஜஸ்ட்டு இது மட்டும்தான் வந்து நான் போட்டிருக்கேன். அந்த தக்காளி, வெங்காயம் இது நல்லா வந்து குழைய வதக்கிட்டு, ஆனால் நமக்கு அதோட ஃப்ளேவர் கிடைக்கணும் இல்லையா, ரெஸ்டாரண்ட்டோட ஃப்ளேவர் லைட்டாக இருந்தால் தான் கிட்ஸு சாப்பிடுவாங்க. அதனால் இது வதக்குனதுக்கு அப்புறமா இதில் வந்து கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு வேணும், உப்பு இல்லை, மஞ்சள் தூள் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கிடணும். ஒரு தக்காளியோட தொக்கு மாதிரி வந்து இதை நம்ம வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தா அதை வந்து இதில் சேர்த்துட்டு மேலே அரிகனோ இல்லைனாக்கா வந்து சில்லி ஃப்ளேக்ஸு, கார்லிக் பவுடர் இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் மேலே போட்டுக்கலாம். போட்டிங்க அப்படின்னாக்கா கம்ப்ளீட்டாக அதோட அந்த ஃப்ளேவர் வந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து கிட்ஸுக்கு கொடுத்தாங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்காது, ரொம்ப அப்படியே லைட்டாகவும் இருக்காது, கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுவும் இந்த மாதிரி கூலிங்கான கிளைமேட்டுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்குறப்ப எப்போவுமே சோயா சாஸாக இருக்கட்டும், சில்லி சாஸ் எதுவுமே கொஞ்சம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சோயா சாஸ்லாம் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ஒரு விஷயம். ரேராக யூஸ் பண்ணலாம், பட் ரெகுலராக அதை வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இதையே பழக்கப்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு அது வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த நெகத்தில் சொத்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு என்கிட்ட சில பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, அந்த சொத்தை இருக்குன்னா நிஜமாவே இந்த ஆலிவ் ஆயில் இல்லைன்னா கோகோனட் ஆயிலில் நம்ம நல்ல பவுடர் பண்ணினா கூட 1-2 உடச்சி போட்டிருக்கேன். நல்ல பவுடர் பண்ண கிராம்பு அதை போட்டு கொதிக்க விட்டுட்டு ஒரு 24 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு காலையிலையும் நைட்டும் ஒரு பட்ஸை வச்சு இந்த மாதிரி சுற்றி அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னாக்கா நெகை சொத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது வந்து உங்களாலே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ நாங்கள் உடனே ஒரு 1 hour கேப்பில் 2 தடவை வச்சுக்கலாமா அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இது வந்து காலையில் நீங்கள் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வைக்கிறீங்க அப்படின்னாக்கா திரும்ப அந்த இடத்த சோப் போட்டு வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு படுக்க போகிறப்ப அதை வந்து வச்சுட்டு படுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் எண்ணெய் போட்டு நல்லா இரும்பு பாத்திரத்தில் செய்கிறப்ப அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது அப்படியே விட்டுருங்க. அந்த இரும்பு பாத்திரத்தில் அப்படியே ஒரு நாள் நைட்டு ஃபுல்லும் விட்டுட்டு ஒரு 24 hours வச்சுக்கோங்க கணக்கு. அந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த நெகைச்சொத்தைக்குன்னு நீங்கள் வேறு எதுவுமே போடவே வேண்டாம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ நேற்று வந்து நான் அந்த க்ளீனிங் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அப்போ வந்து என்கிட்ட வந்து சில பேர் சொல்லியிருந்தாங்க, இதில் வந்து நீங்கள் மிரர்லாம் போடாதீங்க, இந்த புக் ஷெல்ஃப் மாதிரி வச்சுருக்கோம்ல அதில் நீங்கள் மிரர்லாம் போடாதீங்க, போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்தளவுக்கு அது யூசேஜாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து நீங்கள் சொல்கிறது உண்மை தான், புக்ஸ் எல்லாம் வந்து வச்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு டோரும் இல்லாமல் இருந்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் நான் வந்து மாடிப்படியை கூட்டுறப்ப அந்த டஸ்ட்டு எப்படி தான் நம்ம வந்து ஒதுக்கி நடுவில் ஒதுக்கி கூட்டினாலுமே அந்த டஸ்ட்டு கொஞ்சம் கீழே வரைக்கும் வரதான் செய்யுது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் அதை வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னொன்று இந்த ஏரியா வந்து இன்டீரியர் கொஞ்சம் எம்டியான ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஃபீல் எங்களுக்குமே இருக்குது. இதில் கொஞ்சம் வால் பேனலிங்லாம் பிளான் பண்ணியிருந்தோம், பட் என்னால் அது ரொம்ப டிலே ஆகுது, ப்ளஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பெயிண்டிங்கில் இல்லை வேறு ஏதாவது ஆர்ட் ஒர்க் மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை வால்பேப்பர் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி சஜஷன் கொடுத்த எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் கிட்ஸை எப்படி படிக்க வைப்பீங்க, என்ன மாதிரி ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க, எந்த டயத்தில் படிக்க வைப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.